Hello friends, welcome to Preethi's Delicacy. இன்னைக்கு நம்ம Preethi's Delicacyல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா garlic cheese bread. அதுவும் Domino ஸ்டைல்ல ரொம்பவே யம்மியா இன்ஸ்டன்ட்டா வீட்ல இருக்கிற things வச்சு எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இது குட்டீஸ்க்கு ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு பெர்ஃபெக்ட் ஈவினிங் ஸ்நாக்கா இருக்கும். நீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு அப்படி இல்ல லஞ்ச் பாக்ஸோட பேக் பண்ணி கொடுக்கலாம். வாங்க இது நம்ம எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிடுங்க. இப்போ இந்த garlic cheese bread பண்றதுக்கு நம்ம 5 ல இருந்து 6 பல்லு பூண்டு எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம நல்லா ஃபைனாக கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பீசஸாக நல்லா துருவிக்கலாம். நீங்கள் கட் பண்ணி போடாதீங்க, ஃப்ளேவர்ஸ் நமக்கு இறங்காது. நல்லா பொடிசாக துருவினதுக்கப்புறமா இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து பட்டர் எடுத்து வெளியே வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா சாஃப்ட் அண்ட் க்ரீமியாக இருக்கிற டெக்ஸ்சர் கிடைக்கும் உங்களுக்கு. நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் unsalted பட்டர் எடுத்திருக்கேன். நீங்கள் garlic cheese bread செய்ய போகிறீங்க அப்படின்னா ஒரு 2 to 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நீங்கள் பட்டர் எடுத்து வெளியே வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்ட் அண்ட் க்ரீமியாக இருக்கும் மசிக்கும் போது உங்களுக்கு. இப்போ நம்ம இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு Oregano சேர்த்துக்கலாம். இந்த ஹர்ப்ஸ் எல்லாமே உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் ரொம்பவே ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். இப்போ இது கூடவே நம்ம garlic bread mix சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி சீஸியான garlic breadலாம் நம்ம வீட்டில் செய்யும் போது இந்த மாதிரி ஹர்ப்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கும் போது இந்த ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. இது வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கங்க. ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க போதும். இப்போ இதில் நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான். நான் அதில் வந்து இன்றைக்கி 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கிறேன். உங்கள் குழந்தைங்க கொஞ்சம் காரம் கம்மியாக சாப்பிடுவாங்கன்னா நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க போதும். இப்போ இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ்டு சேர்த்துக்கலாம். நம்ம இந்த ஸ்டெப் ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டா இந்த ஸ்டெப்பை நீங்கள் வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கலாம். சீசனிங் எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களோட பட்டர் எந்த அளவுக்கு சாஃப்ட்டாக இருக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்தளவுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணும்போது ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப க்ரீமியான டெக்ஸ்சர் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ இதில் நம்ம வந்து பொடிசாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம இதில் சால்ட் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. நம்ம சீஸ் சேர்க்குறனால அதில் இருக்க சால்ட்டே நமக்கு போதும். நான் இன்றைக்கி நார்மல் ஒயிட் பிரெட் யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்கள்கிட்ட சாண்ட்விச் பிரெட் அவைலபிளாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம இந்த garlic bread மிக்ஸை வந்து நம்ம பிரெட் மேலே வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் ஈவனாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இன்னொரு பிரெட் ஸ்லைஸ்க்கு மேலே சீஸை வந்து அசம்பிள் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து நார்மல் சீஸ் ஸ்லைஸ் எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட மொசரல்லா சீஸ் அப்படி இல்லாட்டா செடர் சீஸ் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து அந்த garlic bread மிக்ஸை மேலே வச்சிடலாம். இப்போ நம்ம தவா வந்து ஹீட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ப்ரெட்டை வைக்கும்போது நம்ம திருப்பி ரிவர்ஸில் வைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி திருப்பிட்டு ஃப்ளிப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தவாவில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த சைட்லேயும் நம்ம வந்து அந்த garlic bread மிக்ஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் எல்லா கார்னர்ஸ்லேயுமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நீங்கள் மீடியம் ஃப்ளேம் இந்த மாதிரிலாம் வச்சிங்கன்னா கூட பூண்டு வந்து ரொம்ப சீக்கிரம் தீஞ்சு போயிடும், நல்லா இருக்காது உங்களுக்கு. அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் ஆகட்டும். ஒரு 1 or 2 minutes தான் ஆகும் உங்களுக்கு. இது ரெடி ஆகிட்டு இருக்க டைமில் நம்ம வந்து மற்ற பிரெட் ஸ்லைசஸை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி காமிச்சிருக்க குவான்டிட்டி வந்து ஒரு 4 பிரெட் ஸ்லைஸ் செய்கிற அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் நிறைய பேருக்கு செய்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டி நிறைய வேணும்னா நீங்கள் அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 2 minutesக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு சைடு வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகியிருக்கும். நம்ம வந்து இப்போ ஃப்ளிப் பண்ணிக்கலாம். ஃப்ளிப் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே இருக்கிற சீஸ் வந்து நமக்கு வந்து நல்லா மெல்ட் ஆகணும். அதுக்காக நம்ம வந்து மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். ஒரு 1 or 2 minutes தான் ஆகும். அதுக்குள்ளே நம்மளோட garlic bread ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிரும். பாருங்கள், நம்மளோட garlic bread ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிருச்சு. 2 பக்கமும் நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிருச்சு. இப்போ நம்ம இதை ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நீங்கள் இதை சர்வ் பண்ணும்போது சீஸ் டிப்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரெடிமேடாகவே அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் அந்த மாதிரி சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டா நீங்கள் வந்து டொமேட்டோ கெச்சப் கூட சர்வ் பண்ணலாம். ரொம்பவே சீஸியான garlic bread, அதுவும் டாமினோ ஸ்டைலில் வீட்லேயே இன்ஸ்டண்ட்டாக குயிக்காக நம்ம எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். குட்டீஸ் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. என்னோட ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.